அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி, தடாலடி, டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்யும் முரட்டுத்தனமும், அது மட்டுமல்லாது தனக்கு தேவையானதை, தனக்கு வேண்டியதை எப்படியாவது சாதித்து கொள்ளும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் தருணமாக இந்த வேலை அமைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யும் முரட்டுத்தனமான ஆற்றல் வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து எப்பேற்பட்ட காரியத்தையும் தனக்கு தேவை என்றால் சாதகமாக மாற்றிக்கொண்டு சாதிக்கும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் புதன். அவரும் அவருடன் இணைந்து வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகரகரான புதன் தனது பார்வையில் சமகிரகமாக ராசியின் அதிபதியான சனியையும் செவ்வாயையும் பார்க்கிறார். ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சனியை பகை கிரகமாகவும் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறாருங்க. அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய்க்கு ராசியின் அதிபதியான சனி சமகிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் மாறுபட்ட முரண்பாடான பல நிகழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைவருக்கும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது இனிமேல்தான் அதிரடி, தடாலடி என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி அவர் வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவரிடம் வலுவாக இணைந்து புதன் சஞ்சரிக்க போகிறார். அஷ்டமத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருந்த சூழலில் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைவதால் இந்த வேளையில் விவேகத்துடன் வீரமும் ஒன்றிணையும் தருணமாக அமைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட சிறப்பாக செய்து உங்களுடைய முழு திறமையும் முற்றிலுமாக வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும், எடுத்தோம் கவுத்தோம் என்று விரைவாக செய்ய முயற்சி செய்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் அவை தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ சந்தர்ப்பமோ உறுதியாக இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகின்றன புதன் மற்றும் செவ்வாய். இந்த வேளையில் அதிரடியாக செய்தாலும் அதில் பிழையில்லாமல் தவறில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதோடு வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதன் மற்றும் செவ்வாயின் மீதும் அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் மிக பெரிய அளவுல பக்கபலமாகவும் பல மடங்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் விரைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எட்ரா பாக்குவத்திலேயே முடிடா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் கண் இமைப்பதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை புதன் மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை அவர்களின் மீது பதிவதால் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய மதிநுட்பமும் நிறைவாக கிடைக்கும் ஆற்றலும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த வேலையை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதன் மற்றும் செவ்வாய் இணைந்து தங்களது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு
எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் செவ்வாயின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது, வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடம். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல நல்ல யோக வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் உண்டு. பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெருமைக்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்கால கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இணைந்திருப்பதோடு சகாயஸ்தானமாகிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அனைத்திலும் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் வலுவாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும். மனதிற்கு இனிமை அளிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். புனித பயணம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் உறுதியாகவே மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருப்திகரமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைகிறது. இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கிறது. எனவே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி வந்த சூழலில் இனி அனைத்திலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இறங்கக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அனுபவம் மிக்க சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாக கிடைப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். பெண்மணிகள் குடும்ப கருத்து வேறுபாடுகளை நீக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் என்று மிகவும் சாதுரியமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு விரயங்களை அதிகரிக்க முடியும். கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலும் நல்ல லாபம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் மற்றும் செவ்வாயின் இணைவால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நல்ல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் கல்வி சார்ந்த பணிகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் அதிரடி தடாலடி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும். தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.